கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் எருதுவிடும் விழா தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், மதியழகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் முன்னிலையில் 30ஆம் தேதியன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் இதுகுறித்து தெரிவிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருகிற 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை நடத்தப்படும் எருதுவிடும் விழா தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் எருதுவிடும் விழா குழுவினர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும், எருதுவிடும் விழாவின் போது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து 2026ஆம் ஆண்டிற்கு அரசால் வெளியிடப்பட்டுள்ள பின்வரும் நிலையான வழிகாட்டி நெறிமுறைகள் விழா குழுவினர் மற்றும் துறை அலுவலர்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். காலை ஓடும் பகுதி 100 மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே குறிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட காலை ஓட்டம் பகுதியில் இருபுறமும் இரட்டை தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். 200 மீட்டர் நீளத்திற்கு 2 அடி இடைவெளியில் தடுப்பு அமைக்க வேண்டும். மேற்படி பாதுகாப்பு சுவரின் 150 மீட்டருக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. பாதுகாப்பு சுவரின் இருபுறமும் காவலர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அதற்கு அப்பால் சிறிய தடுப்புகள் அமைத்து பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும். பொதுப்பணித்துறை இந்த தடுப்புகளை உறுதி செய்ய வேண்டும். எருதுவிடும் நிகழ்வு அதிகபட்சம் 5 மணி நேரம் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு காளையும் பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர் மூலம் போட்டியில் பங்கேற்க தகுதியானவை என பரிசோதித்து சான்றிதழ் பெற்ற பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். 200 மீட்டருக்கு பிறகு காளைகளை மீட்க சேகரிப்பு மைதானத்தில் உரிமையாளர்கள் இருக்க வேண்டும். கால்நடை மருத்துவ குழுக்கள் காளைகள் நுழைவு மற்றும் வெளியேறும் இரு இடங்களிலும் இருக்க வேண்டும். காளை ஓடு பகுதி முழுவதும் தென்னை நார் கொண்டு மூட வேண்டும். காளைகள் நேருக்கு நேர் மோதாமல் இருக்க ஒவ்வொரு காளையையும் வாடிவாசல் வழியாக விடுவதற்கு முன் போதிய அவகாசம் அளிக்க வேண்டும். முந்தைய காளை சேகரிப்பு மைதானத்தை அடைந்துள்ளதை உறுதி செய்த பிறகே அடுத்த காளையை ஓட அனுமதிக்க வேண்டும். காளை பந்தயம் அல்லது காளை ஓடும் பகுதிக்குள் பொதுமக்கள் நுழைவதை தடுப்பது கண்டிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும். காளைகளை அறைவது, தாக்குவது, கூரான பொருட்களை கொண்டு காயப்படுத்துவது போன்றவற்றால் கேலி செய்வது விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மீறலாக கருதப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். விலங்குகள் வதை தடுப்பு விதிகள் 2017 படி அனைத்து விதிகளும் எருதுவிடும் விழாவிற்கு பொருந்தும். மேலும் பாதுகாப்பான முறையில் பொதுமக்களின் உயிருக்கோ அல்லது காளைகளுக்கோ எவ்வித உயிரிழப்பும் ஏற்படாத வகையில் அரசு விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும். அரசிதழில் பதிவு செய்த கிராமங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். எருதுவிடும் விழாவிற்கு அனுமதி கோரும் விழா குழுவினர் விழா நடைபெறும் இடம், நாள் ஆகியவற்றை குறிப்பிட்டு கோரிக்கை கடிதம், 50 ரூபாய் உறுதிமொழி பத்திரம், பஞ்சாயத்து தீர்மான நகல், விழா நடைபெறும் இடத்தில் விலங்குகள் நலத்துறையின் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம், விழா நடைபெறும் இடத்திற்கான புகைப்படம் மற்றும் விழா முழுமைக்கும் 1 கோடி ரூபாய் காப்பீடு செய்து அதன் நகல் ஆகிய ஆவணங்களுடன் www.jallikattu.government.in என்ற இணையதளத்தின் வாயிலாக 1 மாதத்திற்கு முன்பாக எந்த ஒரு சேவை மையத்திலும் விண்ணப்பிக்கலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் எருதுவிடும் விழாவிற்கு காளைகளை பிடித்து வருதல் போன்ற நிகழ்வுகளால் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சதவிகிதம் குறைந்துள்ளதால் விழா குழுவினரும் பெற்றோரும் இதனை கண்டித்து மாணவர்களை முறையாக பள்ளிக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டில் எருதுவிடும் விழாவினை பாதுகாப்பான முறையில் நடத்த எருதுவிடும் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் தங்களது முழு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோபு, ஓசூர் சார் ஆட்சியர் ஆர்த்தி சேட்டி, கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான், கால்நடை பராமரிப்பு துறை துணை இயக்குனர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். முதல் விஷயம், எதற்குல பர்மிஷன் வாங்கிக்கோங்க, ப்ராப்பரா ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கெசட்ல பர்மிஷன் இல்லாம அவங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு ஒரு எருதுவிடும் விழா அப்படின்னு சொல்றது இட் நாட் பி டாலரேட்டட்.
வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா வந்து அதை நடக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம். நம்பர் 1. கெசட்ல பர்மிஷன் வாங்கிட்டு இந்த ப்ராப்பரா வந்து உங்க அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லாம் சர்டிஃபை பண்ணிருக்கிறது 2 எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிப்ரவரி 8 கூட முடிச்சுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் கெசட்லயே இருந்தாலும் போய் கமிஷனுக்கு அனுப்பி கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். 2வது எலெக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து சென்சிட்டிவான பூத்ஸ்லயும் வல்லரபுலான ஏரியாவில தான் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்ப இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா போலீஸ் டிப்ளாய்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கும். அதுக்கும் நீங்க எல்லாருமே வந்து முழு ஒத்துழைப்பும் ஆதரவு வந்து கொடுக்கணும். அதை நான் வந்து இப்ப கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பர்கூர் எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி மாடு பிளஸ் மாடுபிடி வீரர்கள் அவர்கள் 2 பேருடைய சேஃப்டி அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு அன்டோவர்டான ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா உங்க ஊர்ல வந்து அந்த இன்சிடென்ட் ஆனதை பத்தி தான் வந்து மெயினா பேசுவாங்க. நீங்க எவ்வளவுதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு மாடுபிடி வீரனோ ஒரு மாடோ தெரியாதனமா வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா அந்த ஊரே வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை நோக்கியே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சர்ல பர்மிஷன்ஸ் கிடைக்கிறதுமே வந்து ப்ராப்ளம் வரும். இது வந்து இது கடைசியா ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. நாங்க வந்து எஜுகேஷன் சம்பந்தமா ரிவ்யூ நடத்தும் போது நிறைய இடத்துல வந்து லாங் ஆப்சன்டீஸ் பசங்க ஏன் வராம இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் மாடுபிடி இந்த எழுதுவிடும் விழாவுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் வருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எச்எம் டீச்சர்ஸ் இவங்களால வச்சு நாங்க வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் விழா கமிட்டி இங்க வந்து கிட்ட வந்து ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் கவனிங்க. விழா கமிட்டி கொஞ்சம் கவனிங்க. விழா கமிட்டி கவனிங்க. ஸ்ட்ரிக்டா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க மாடை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. நான் திருப்பி அதை ரீக்ரியேட் பண்றேன். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நீங்க வந்து படிக்க வேண்டிய பசங்க இந்த எழுதுவிடும் விழாவில் வந்து வரக்கூடிய ஒரு கிரேஸ்ல ஸ்கூலுக்கு போகாம இந்த எழுதுவிடும் விழாவுக்கு வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி வருது. அங்கங்க நாங்கள் அந்த பசங்களை பிடிச்சி அவங்க நல்ல புத்தி சொல்லி நல்வழிப்படுத்தி திருப்பி ஸ்கூலுக்கு கொண்டு வரோம். எக்காரணத்தை கொண்டும் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்க பசங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வரும்போது நீங்க பர்மிட் பண்ணக்கூடாது. மீறி பர்மிட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐ வில் ஸ்டாப் தி ஈவென்ட் தென் அண்ட் தேர். 2வது அடுத்த வருஷம் நீங்க இந்த ஈவெண்ட்டை பண்றதுக்கு உண்டான பர்மிஷனை நான் கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். எனக்கு வந்து நீங்க ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்கணும். பசங்க நல்லா படிச்சு அவங்க வந்து யூஜிலாம் முடிச்சு வேலைக்கு போன பிறகு எத்தனை மாடு வேணாலும் கொண்டு வந்து விட்டுருக்கோம். படிக்கிற பசங்களை இந்த இதுல வரும்போது நீங்க மாடை வந்து அலோவ் பண்ணாதீங்க. உங்க கமிட்டியில வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. மற்றபடி என்ன பிரச்சனைனாலும் நீங்க வந்து மாட நிர்வாகத்தோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நாங்கள் அதை உடனே கூட உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம்.